Example 1.5 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். If A and B are two sets, so that n of B minus A equal to 2 times n of A minus B is equal to 4 n of A intersection B, and if A union B is equal to 14. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே A union B இருக்குது, A intersection B இருக்குது, A minus B minus A. ஸோ ஒரு செட்டு இருந்தால் தான் A minus Bயோ B minus Aயோ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோடய பியிலேருந்து நான் ஏவை சப்ட்ராக்ட் பண்ணுறேன், கரெக்டாக? சரி, ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணுறேன், A மைனஸ் பி. A மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? என்னோடய ஏவோட பார்ட்டில் இருந்து பி இல்லாதது. அப்போ என் ஆஃப் ஏலேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இதுதான் A மைனஸ் பியோட ஃபார்முலா. அதே போல் B மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? இது A, இது பின்னா இதுதான் B. B மைனஸ் A, பியில் A இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ என் ஆஃப் பியில் இருந்து A இன்டர்செக்ஷன் பியை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸை நான் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். B மைனஸ் ஏனா என்ன அர்த்தம்? n of B minus n of A intersection B. அதே போல் 2 times n of A minus B னா n of A minus n of A intersection B. That is equal to 4 times n of A intersection B. ஸோ எல்லா இடத்துலையும் A intersection B ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால let n of A intersection B சம் கேவாக நம்ம எடுத்துக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, சும்மா ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். இதை உள்ள கூட மல்டிப்ளை பண்ணால் 2 times n of A, A intersection Bனா கேன்னு பார்த்தோம். ஸோ 2k ஈக்குவல் டு 4k. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா n of Aவோட வேல்யூ பியோட வேல்யூ தனித்தனியாக செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் தானே, மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அப்படின்னால n of B minus k ஈக்குவல் டு 4k. therefore n of B is equal to 5k. 2 times n of A minus 2k equal to 4k. therefore 2n of A is equal to 2k இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 6k மாறிடும். மைனஸ் 2k இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 2k ஆகும். 4k ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 6k. therefore n of A ஈக்குவல் டு 6k by 2 is equal to 3k மாறிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு n of Aவோட வேல்யூ 3kன்னு கிடச்சிருக்கு, n of Bயோட வேல்யூ 5kன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. A union B ஓட வேல்யூ அவங்களே 14ன்னு கொடுத்துருக்காங்க. n of A ஓட வேல்யூ என்னது? 3k plus 5k minus k. so that is equal to 7k. 14 equal to 7k னா k equal to 14 by 7 equal to 2. இப்போ நமக்கு கேவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 கேட்டிருக்காங்களா? ஃபைண்ட் P of A கேட்டிருக்காங்க. ஸோ n of A தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். n of A ஓட வேல்யூ என்னது? n of A is equal to 3k, that is 6. அப்போ P of A equal to power set 2 power 6, 64 தான் ஆன்சர்.